ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். வாங்க நீங்கள் நான் உலகம் சுற்றலாம் யூடியூப் வீடியோ சேனல் சந்திக்கிறது மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி நான் போட்டு இந்த வெஸ்ட்ஃபீல்டு மாலை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு அம்மாவோ இல்லை ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்ககிட்ட சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இது நம்ம சாப்பிட்டது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்ல. அந்த மகிழ்ச்சிங்க இந்த மாதிரி வீடியோவுக்காக வந்து வெயில் மழை பனி எல்லாத்த இடத்தையும் தாண்டி போய் ஒரு வீடியோ வந்து கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறப்ப வந்து உங்களோட வியூ லைக்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த கமெண்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அந்த ஒரு தாய்க்கும் ஒரு ஹோட்டலுக்கு அந்த ஒரு சர்வர் ஆகிட்டும் ஒரு செஃப்புக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் தான் கிடைக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் இன்றைக்கி என்னைக்கு அதிசயமான விஷயத்தை பார்க்க போகிறோன்னா, கோல்டுனா எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்கும் தாங்க. அந்த காலத்தில் மன்னர்லேருந்து இன்றைக்கி இருக்க மாடல் வருது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அந்த கோல்டுங்கிறத வந்து சும்மாவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த இடத்த வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம பார்க்குறதுனா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயமா சொல்கிறேன். இந்த சுரங்க ரயில் பாதைன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி டனல் பானா அந்த ட்ரெயினெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி சுரங்கம் தோன்றப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல இடையூறுக்கு அப்புறம் வந்து தோண்டி அந்த ரயில் பாதை அமைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூமிக்கடியில் வந்து தனிமங்கள் இருக்கும். அதாவது மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நிறையா இருக்கும். பிளாட்டினம், யுரேனியம், கோல்டு, டைமண்ட் ஆர் எனி எலிமெண்ட்ஸ், ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தோன்றப்ப நிறையா கிடச்சிருக்குங்கிறாங்க. ஆனால் ஒரு டனல் இங்கே இருக்க ஒரு டனலில் வந்து ஃபுல்லாகவே கிரானைட் கலாமா. ஃபுல்லாக கிரானைட்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் கிரானைட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே என்ன ரேட் வருது. ஆனால் ஃபுல்லாகவே கிரானைட் தான் கிடச்சிருக்கு. பட் ஆனால் அதை வந்து அது எதுவுமே வந்து அவங்க அந்த கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணல. அதே மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க. அது போனீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட் பாறை தாங்க உள்ளுக்குள்ள. ரொம்ப அழகாக இருக்கும். அதையும் நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த கோல்டு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து என்னென்னா ஃப்ரீன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கிடையாதுங்க. அந்த இடத்துல நம்மளும் கஷ்டப்பட்டு தேடணும் அந்த கோல்டு. அதாவது ஒரு சின்ன ஒரு சல்லடை மாதிரி வச்சுட்டு அதை சலித்து அதை தேடினா தான் கோல்டு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 4.5 hours ட்ராவல்னால் பார்த்துக்கோங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் கிடையாது. ஸோ காரில் தான் போய் ஆகணும். ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். முடிஞ்சது நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நானும் உங்களுக்கு சேர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, இது கோல்டு தான். ஆமாம், கோல்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னா கோல்டு கிடையாது, கிரானைட்டு. அந்த கிரானைட் வந்து எங்கே கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் குங்ஸ்டாக் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டனல் பானா ஸ்டேஷனில் வந்து, அதாவது ஸ்டாக்ஹோம்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறது. ஆனால் சூப்பரான பிளேஸு. அந்த இதை தோன்றப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லு கிரானைட் தாங்க. அந்த கிரானைட் அப்படியே விட்டுட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விலை மதிக்கத்தக்க கிரானைட்ஸு. அந்த கிரானைட் அந்த ஃபுல்லாக அந்த மவுண்டைன் கீழே அந்த கீழே இருக்க டனல் ஃபுல்லாகவே கிரானைட் தான். நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிரானைட்டு. அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அது கையை வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அந்த ப்ரொஃபஷனில். ஸோ பட் நான் அங்கே இருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் படித்தேன். இந்த ஸ்டேஷனுக்கு, அதாவது இந்த குங்ஸ்டாக் கார்டனுங்கிற ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 30 meters டவுன் லெவலில் வந்து இது கிரானைட் மட்டும் கிடையாது, எக்லோடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் கிடைச்சிது. இந்த மாதிரி நிறையா இது கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை படிக்கிறப்ப தான் தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது அவ்வளோ பார்க்கவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கு. ஆனால் இதே ஸ்டேஷனில் நிறையா பேர் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கண்டிப்பாக அவங்க ஒர்க்குக்கு போகிறாங்க, அதனால கண்டிப்பாக அந்த மனசு இருக்காது. அது மட்டும் கிடையாது, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாட்டர் ஃப்ளோ அந்த டவுன் லெவலில் அந்த டனலில் வந்துக்கிட்டே இருக்குது. அது போகிறக்கான ஒரு எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் வச்சுருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதாவது அந்த கிரானைட், அந்த கல் இருக்குது, அந்த இதெல்லாம் வந்து எதையுமே கவர் பண்ணாமல் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கணுமோ அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டால் வந்து அவங்க வந்து அந்த பியூட்டி வந்து மறைக்கணும்னு ஆசைப்படல. ஏன்னா பூமி கடியில் கிடைக்கிற ஒரு கிரானைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ விலை உயர்ந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அட்லீஸ்ட் அப்படியே விட்டுட்டனால அட்லீஸ்ட் வரவங்க பார்க்கணும். நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஜஸ்ட் ஒரு டனலாக தான் தெரியும். ஒரு ஜஸ்ட் ஒரு மவுண்டைன், இந்த கல் இந்த மாதிரி தான் தெரியும். பட் நாட் ஓன்லி தட், இதில் வந்து இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட். இதில் நிறைய மினரல்ஸாக கிடைச்சி அந்த மினரல்ஸ்லாம் தே நாட் யூஸ்ட் இட் ஆஸ் யூஸ்வல் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம்.
அது மட்டும் கிடையாதுங்க, அந்த டனல்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சுஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியம் மாதிரி அழகான ஸ்டாச்சுஸ் நிறையா அந்த மாதிரி இருக்குது. பட் அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல வந்து அந்த கிங்ஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் சொன்னேன், அவங்க டைமில் இருந்த நிறைய ட்ரெஸ்ஸர் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டனலை தோன்றப்ப. ஆப்வியஸ்லி பூமியை தோன்றப்ப வந்து கண்டிப்பாக பொக்கிஷம் நிறையா கிடைக்கும். அது வந்து எல்லா மினரல்ஸ் தான். சரிங்க, இப்போ எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம், கோல்டுங்க. கோல்டு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக இது ஃப்ரீயாக தான் கிடைக்குது. இது ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு தேடணும், அதுக்கான உழைப்பு போட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோல்டு எங்கே கிடைச்சிது ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் 1671ஆம் ஆண்டு கிளீவா மைன் சொல்லிட்டு ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு அது தோன்றப்ப வந்து அங்கே நிக்கல் காப்பர் இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு மினரல் கிடைச்சிது. அதுக்கப்புறமா தான் கோல்டு கிடைச்சிது. அந்த கிளீவா மைன் தான் ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்ட். இன்றைக்கி நிறைய பேர் போயிட்டு அந்த இடத்துல தேடுறாங்க கோல்டுக்காக. கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்குது, சின்ன சின்ன குவான்டிட்டியாக தான் கிடைக்குது. இப்போ அந்த கம்ப்ளீட்டாக அந்த டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றிட்டாங்க. அந்த கிளீவா மைன் ஸ்வீடனில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். அந்த கேவுக்குள்ளே இன்றைக்கி போகிற பர்மிஷன் இருக்குது. நீங்கள் போய் கோல்டு ட்ரெஸ்ஸர் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். அதுக்கான உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த கிளீவா மைன் அமைஞ்சிருக்க இடத்துல இருந்து அல்ட்ரோஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா கோல்டு செக்ரிகேஷன் பண்ணுற ஒரு பிளேஸ் தான். அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய மைன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஃபால்ஸில் வர்ற வாட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இதில் வரப்போ நம்ம பார்க்கலாம். அந்த மேப்பை தான் இங்கே போட்டிருக்கேன். இது என்ன இந்த மாதிரி இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏமண்ட் ரிவர்னு சொல்கிறாங்க. இந்த ஏமண்ட் ரிவரில் இன்றைக்கும் கோல்டுக்காக சர்ச் பண்ணாத ஆளே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் கோல்டுனா கண்டிப்பாக விடுவாங்களா? இந்த மாதிரி தான் பல பேர் வந்து இன்றைக்கும் கோல்டு தேடிட்டு இருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு போக முடியல, ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்னென்னா அங்கே போகிறப்ப வந்து ஒரு கார் இந்த மாதிரி இதெல்லாம் போக முடியும், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியாது. பட் நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்மளுக்கு இந்த தடவை போக முடியல, கண்டிப்பாக ஒன்று இடத்துக்கு போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கோல்டு எல்லாம் பார்த்தோன்னே கண்டிப்பாக வந்து கோல்டு இன்னும் எடுக்கணும், கிலோ கணக்கில் நாமளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வருது இல்லை? கண்டிப்பாக அந்த ஆசை வருங்க. கண்டிப்பாக நம்மளும் எடுப்போம், நீங்களே எடுக்கலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கிரானைட், அந்த டனல் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான ஒரு வீடியோ சந்திப்போம். அது கோல்டு எடுப்போமா, டைமண்ட் எடுப்போமா, இல்லை வேறு என்ன எடுப்போம்னு தெரியல. ஸோ இணைந்திருங்கள். வாங்க, நீங்கள் நான் உலகம் சுத்தலாம் யூடியூப் சேனலில். நான் உங்கள் செந்தில்குமார் ராஜா. Please subscribe, like, share, and don't forget the press the bell button. Okay. Love you all. Bye.